வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷன் பற்றி குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்ளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட JCM ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஜூன் 2024 இவங்க வந்து ஏற்கனவே 8th பே கமிஷனை பற்றி டீட்டெயில்டாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதே போல் 18 மாதம் DA வந்து கொடுக்காது இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ லாபமும், அதே போல் டேக்ஸ் மூலிமா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் அதில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து டேக்ஸ் பற்றி பேச பொறுத்தல 8th பே கமிஷனை பற்றி JCM வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதே போல் குளிர்கால கூட்டத்தொடரில் கேட்ட கேள்விக்கு வந்து கவர்மெண்ட் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே போல் 8th பே கமிஷனாக என்ன, இது வந்து எப்படி எவ்வளோ காலகட்டத்தில் வந்து கிடைக்கும், எப்படி வந்து பென்ஷனோ பேமெண்ட்டோ வந்து எப்படி அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா, குளிர்கால கூட்டத்தொடரில் கேட்ட கேள்வி தான். ஸோ இது வந்து 3 டிசம்பர் 2024 வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீ ஜாவத் அலிகானும் ஸ்ரீ ராம்ஜி லால் சுமனும் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க 3 டிசம்பர் 2024. கேள்வி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 870. ஸோ இவங்க கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 8th பே கமிஷன் வந்து எப்போ வந்து ஆக போகுது, இதை பற்றின இந்த 8th பே கமிஷனை பற்றின அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பட்ஜெட் பிப்ரவரி 2025 வந்து நீங்கள் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எதுவுமே வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் அதுக்கான காரணம் என்ன, அப்படி பண்ணியிருந்தாக்கா உங்களோட ஃபைனான்ஷியல் கண்டிஷன் என்ன, அதே போல் இதுக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றத பற்றியும் இதில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 4 கேள்விக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து யார் சொல்லியிருக்காங்க பதில் சொல்லியிருக்காங்கனாக்கா ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து இவர் ஸ்ரீ பங்கஜ் குமார் சௌத்ரி வந்து சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷனை பற்றின எந்த ப்ரொபோசலுமே இனிமேல் வந்து கன்சிடர் பண்ணலை கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. C&D கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றின எந்த விளக்கமும் வந்து அவங்க கொடுக்கவும் இல்லை. ஸோ இந்த கேள்விக்கான பதில் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுனாக்கா, 8th பே கமிஷனை பற்றி கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ரொபோசலுமே இன்னும் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி இன்னும் எந்த ஒரு அறிக்கையும் வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை. ஏன்னா ஒரு பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. ஸோ இது வந்து 4வது பே கமிஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு 1986. ஸோ 4வது பே கமிஷன் 1986, 5வது பே கமிஷன் 1996, 6வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2006லையும், 7வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2016லையும் வந்து வந்தாச்சு. இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷன் வந்து வரணும். ஸோ 7வது பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.57 வந்து நின்றுச்சு. இருக்கிற பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 2.57 மல்டிப்ளை பண்ணி தான் நம்மளுக்கு வந்து 7th பே கமிஷனில் வந்து கொடுத்தாங்க. கவர்மெண்ட் கிட்ட கேட்ட பர்சன்டேஜ் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.68 வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை வந்து கவர்மெண்ட் ஒத்துக்காமல் 2.57 தான் மல்டிப்ளை பண்ணாங்க. அதில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாச்சு. ஸோ அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து 7th பே கமிஷனோட அந்த டீட்டெயில்ஸான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து உங்களோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து எதில் மல்டிப்ளை பண்ணி எப்படி வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 8th பே கமிஷனை பொறுத்த வரையும் கவர்மெண்ட் வந்து இன்னுமே அதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வந்து சொல்லலை. அதே போல் அதுக்கான என்ன வந்து ஆய்வறிக்கை வந்து பண்ணணுமோ அதுவுமே வந்து இன்னும் பண்ணாதான் இருக்காங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 2026 வந்து பே கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அதோட அறிக்கையை வந்து கவர்மெண்ட்டுக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையில் வந்து அவங்க என்ன ஃபைனல் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனுக்கும் சரி இல்லை கவர்மெண்ட் சர்வீஸும் சரி அவங்களோட பேமெண்ட்டும் சரி பென்ஷனும் சரி ரிவிஷன் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2025 வந்து வரப்போது. ஒரு வருஷத்தில் வந்து இது வேலை பண்ணி கொடுத்துருவாங்கனாக்கா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இதோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பே கமிஷனோட கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் வந்து கொடுப்பாங்களோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபைனல் ஆகும். அதுவுமே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 6 மாதமாவது எடுத்த பிறகு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து JCM ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி அந்த லெட்டரை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெட்டர் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு. ஸோ இது வந்து டிசம்பர் 3, 2024 அதாவது அந்த கேள்வி கேட்ட அன்றைக்கி தினத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க கேபினட் செக்ரட்டரிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இமிடியேட் கன்சல்டேட்டிவ் ஃபார் 8th பே கமிஷன் ஃபார் ரிவைசிங் தி பே அண்ட் அலோன்சஸ் பென்ஷன் அண்ட்
பென்ஷன் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இதோட ரெஃபரன்ஸ் வந்து 3/6/2024 ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லெட்டர் 3 ஜூன் 2024 இந்த லெட்டர் வந்து எழுதினாங்க. இதே ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷன்லேருந்து அதே கேபினெட் செக்ரட்டரிக்கு. ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 மாதம் முன்னாடியே இவங்க வந்து ஞாபகப்படுத்தியும் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அவங்க எந்த விதமான வேலையும் பண்ணலன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி இப்போது 7th பே கமிஷனில் வந்து இவங்க என்ன கேட்டாங்க என்ன வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2006 வந்து ஒன்று அக்ரைடு ஃபார்முலா பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அக்ரைடு ஃபார்முலாவில் பண்ணுவாங்களா இல்லை 7th பே கமிஷன் படி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே இன்னும் எந்த ஒரு விளக்கமும் வரல. ஸோ 7th பே கமிஷனில் இங்கே மினிமம் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26,000 ரூபாய் பர் மந்த் இருந்து 1/1/2006 ICL முறையிலேயே இல்லை அக்ரைடு ஃபார்முலா முறையிலேயே வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷனில் இவங்க வந்து கேட்டது 26,000 ரூபாய் மினிமம் பேசிக் பே இருந்தது வந்து. ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000 தான் வந்து மினிமம் பேவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து யார் வந்து ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் ஆகுறாங்களோ அவங்களோட பேசிக் பே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000. ஸோ இந்த குறைந்தபட்ச பேசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது 18,000 ஒருத்தருக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பேசிக் வந்து 18,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் 7th பே கமிஷன் வந்து என்ன வந்து கேட்டாங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.68% வந்து கேட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 தான் வந்து பண்ணாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கெல்லாம் கம்மி ஜாஸ்தியாகவும் ஆயிருக்கு. ஸோ 2.57க்கு கீழே வந்து யாருக்கும் பண்ணல. எம்ப்ளாயிஸ் தரப்பில் வந்து கேட்கறதும் சரி, அதே போல் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன வந்து ஃபைனல் பண்ணுறாங்களோ அதுபடி தான் வந்து இது வரைக்குமே எல்லா பே கமிஷன்லையுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 28/2/2014 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் வந்து எடுத்தாச்சு. அதுவுமே 1/1/2016 வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிறகு கூட பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு 3 to 6 மாதம் வந்து அந்த கன்சிடர் பண்ணுறதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 to 6 மாதம் வந்து எடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி 2 வருஷம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ண 2014 ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 வந்து சரியான டைமில் வந்து கொடுக்கல. ஆனால் இப்போது 2025 வந்து வரப்போகுது. இன்னும் 25 நாள் தான் இருக்குது. 2024 25 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி டேட்லையுமே நீங்கள் வந்து 8th பே கமிஷனை பற்றி பண்ணாத பட்சத்தில் 2026 வந்து எந்த பென்ஷனுக்கும் சரி இல்லை எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சரி இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது 8th பே கமிஷன். அது வந்து எந்த முறையில் ஒன்றாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். அதாவது அக்ரைடு ஃபார்முலா முறையிலும் ஆகலாம் இல்லை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மூலியமாக ஆகலாம். ஸோ எந்த மாதிரி பண்ணாலும் அவங்க வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணாத பட்சத்தில் அது சரியான டைமில் கிடைக்காது. ஸோ சரியான டைமில் கிடைக்கல அப்படின்னாலும் அது வந்து எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் 1/1/2026 எவ்வளோ லேட்டாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ அரியர் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கவர்மெண்ட்டு ஒரு பெரிய பட்ஜெட்டை வந்து அதுக்காக ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி வர அப்டேட்டில் நம்ம உங்களுக்கு வந்து வீடியோ மூலிமா கொண்டு வரலாம். இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும் அது பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.